Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா chicken leg piece. அது வந்து நம்ம சில்லி ஸ்டைல்ல ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப ஸ்பைசியா இல்லாம குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுற அளவுக்கு மீடியமான ஸ்பைஸ்ல சிம்பிளா எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம். இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு 4 லெக் பீஸ் போட போறேன். ஸோ அதனால ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது அவ்வளோவா காரம் இருக்காது, பட் கலர் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா நம்ம கடையில் வாங்கினது வச்சிருந்தோம்னா அதுவே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாமே 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். இது ரொம்ப ஸ்பைஸ் கிடையாது, குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு காரம் போடுறேன். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா பரவாயில்ல. சும்மா கொஞ்சமா கலர் பவுடர். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். ஃபுட் வினிகர்னு கடையில் விற்குங்க, அது வந்து ஒரு ஸ்பூன், ஒரு மூடி. உங்களுக்கு வினிகர் ஊற்ற வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா கொஞ்சமாங்க, ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லு வரும். அந்த லைட் ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா கலக்கிட்டு நம்ம லெக் பீஸை இதில் கோட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி லைட்டாக கீறி விட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இந்த மாதிரி கீறி விட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா லெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வேகாது, உள்ளே வந்து ஒரு மாதிரி நமக்கு பிளட்டாக இருக்கும். என்னதான் நம்ம வேக வச்சாலும் உள்ள எலும்புலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா உள்ளேயும் வெந்துடும், ஈவன் மசாலாவும் உள்ள நல்லா இறங்கிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இது ரொம்ப ஸ்பைஸ் கிடையாது, அதனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம நல்லா பரட்டிக்கலாம். நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். கலர் பவுடர் விருப்பம் இல்லாதவங்க அப்படியே கூட போடலாம், ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால நமக்கு நல்லாவே கலர் கொடுக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இன்னைக்கு நாம வந்து அவனில் பண்ண போகிறது கிடையாது, டைரெக்டாக ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். இதை ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற வச்சது 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானதும் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா போடும்போதே கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சுருங்க. பொறுமையாக குக் பண்ணலாம், பொறுமையாக குக் பண்ணால் தான் உள்ளே வேகும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா லெக் பீஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வேகாது ரொம்ப. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம், உள்ளே ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டனலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, தெரியுதுங்களா? நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணணும். ஹை பண்ணிடாதீங்க, அப்புறம் உள்ளே வேகாது. நம்ம கீரல் போட்டிருக்கனால மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப காரமே இருக்காது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட மயோனைஸோ இல்லை சாஸோ வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா வெந்துருச்சு. உள்ளே போதுங்க, இது மாதிரி நல்லா வேகணும். அப்போ தான் உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும், இந்த ரத்தம் இல்லாமல் இருக்கும். தெரியுதுங்க, நல்லா வெந்துருச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் லெக் ரெடி. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசஸ் நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா காரம் இல்லாமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.